நீங்க எப்போ கல்யாணம் வைக்கிறதா இருக்கீங்க? சாமி, அடுத்து வர நல்ல முகூர்த்தத்திலேயே ஒரு நல்ல நாளா குறிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நாங்க அந்த தேதியிலேயே கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிடுவோம். நல்லபடியா குறிச்சு கொடுத்துடலாம். அம்மா, அடுத்த மாசம் 17ஆம் தேதி நாள் அமோகமா இருக்கு. ரொம்ப சிறப்பான முகூர்த்தம். அந்த நாள்ல கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். ரொம்ப சந்தோஷம் சாமி. நீங்க குறிச்சு கொடுத்த முகூர்த்தத்திலேயே என் பேத்தி மித்ராவுக்கும் மாப்பிள்ள ஆதிக்கும் நாங்க இந்த கல்யாணத்தை பண்ணிடுறோம். சரிங்கம்மா, அப்ப நான் உத்தரவு வாங்கிட்டுமா? சரிங்க சாமி. நந்தினி, அவருக்கு காணிக்க கொடுத்து அனுப்புங்க. சரிங்க பாட்டி, இதோ வரேன். மாப்பிள்ள, குறிச்ச தேதியில உங்களுக்கும் மித்ராவுக்கும் இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். இதுல எந்த மாற்றமும் இல்லை. சரி, எல்லாரும் வாங்க, சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். மித்ரா, வா போலாம். நீ போ நந்தினி, நான் வரேன். எனக்கு பாரதி மேடம் கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. நீ போ. அப்புறம் பாரதி, எனக்கும் ஆதிக்கும் கல்யாண தேதிய குறிச்சாச்சு. அடுத்தது குறிச்ச தேதியில டும் 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 கல்யாணம் தான். கேக்குறதுக்கே குளுகுலோன்னு சந்தோஷமா இருக்குல்ல? ஹே, என்ன பாரதி, எனக்கு கல்யாணம்னு சொல்ற, முகத்துல ஒரு துளி சந்தோஷத்தை கூட காட்டாம இப்படி உருன்னு வச்சிருக்க? என் முகம் எப்பவுமே இப்படிதான். மித்ரா, நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ என்ன திட்டத்தோட அந்த குளத்துல குதிச்சன்னு கூட தெரியாத அளவுக்கு என்ன முட்டாளு நினைச்சிட்டியா? வாவ், பிரில்லியன்ட் பாரதி. சரி, அதை விட நம்ம கதைக்குள்ள வருவோம். எனக்கும் ஆதிக்கும் வர மாசம் 17ஆம் தேதி சுபயோக சுப தினத்தில் கல்யாணம் நடக்க இருக்கிறது. அது முடிஞ்சதுமே வாச மகளை அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு, அதுக்கப்புறம் மொத்த சொத்தையும் எங்க பேர்ல எழுதி வாங்கிட்டு நாங்க போட்ட திட்டத்தை அச்சு பிசறாம நிறைவேற்ற போறோம். ஓ மித்ரா, நீ தண்ணில தானே விழுந்த? ஆனா ஏதோ போதையில இருக்கிற மாதிரி வளவள கொழகொழன்னு பேசிட்டு இருக்க. உனக்கு போதை தலைக்கேறி போச்சுன்னு நினைக்கிறேன். பாத்து மயக்கம் போட்டு விழுந்துராத. ஏய் பாரதி, சத்தம் போடாத மித்ரா. நீ இப்போ ஒரு கனவு கண்டுட்டு இருக்கியே, அதுல வர எந்த ஒரு விஷயமும் நிஜத்துல நடக்க போறதில்ல. உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நானும் ஆதியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒன்னா வாழ்ந்தப்ப கூட அவர் தமிழை தத்தெடுக்கிறத பத்தி யோசிச்சதே இல்ல. ஆனா அவரு எங்களை யாருனே தெரியாத இந்த மாதிரி சூழ்நிலையில தமிழை தத்தெடுத்திருக்காரு. சோ இதெல்லாம் மனுஷங்க நாம முடிவு பண்ணி நடக்கிறது இல்ல. இது இப்படிதான் நடக்கணும்னு அந்த ஆண்டவன் எல்லாரோட கணக்கையும் ஏற்கனவே தெளிவா எழுதி வச்சிட்டான். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்க மொத்த பேரோட ஆட்டமும் கூடிய சீக்கிரத்துல மொத்தமா முடிய போகுது. என்ன சொன்ன? கல்யாண தேதியை குறிச்சாச்சா? தேதியில குறிச்ச கல்யாணம்லாம் கல்யாணத்துல தான் போய் முடியுமா என்ன? அப்படி ஒன்னும் எந்த கட்டாயமும் இல்லைல்ல. இங்க பாரு மித்ரா, ஆதி அக்னி சாட்சியா, எங்க காதல் சாட்சியா, என் கழுத்துல அவர் கையால கட்டின இந்த தாலி இன்னும் என் கழுத்துல தான் இருக்கு. அன்னைக்கு கோவில்ல அந்த சாமியார் சொன்னதையும் ஜோசியர் சொன்னதையும் அப்படியே இவ சொல்றாளே. உன்னையும் அந்த பவானியையும் ஓடி ஓடி அடிச்சு துரத்துற அந்த நாள் சீக்கிரமா வரப்போகுது. உன்ன நான் அப்ப பாத்துக்கிறேன். பாரதி, வெயிட். கோயில் மித்ரா, இப்ப எதுக்கு நீ ஹை பிட்ச்ல சம்பந்தமே இல்லாம கத்துற?
நீ மெதுவா பாரதின்னு கூப்பிட்டா கூட எனக்கு கேக்கும். இப்படிலாம் தேவையில்லாம உன் எனர்ஜிய வேஸ்ட் பண்ணாத மித்ரா. இப்பதான் குளத்துல வேற குதிச்சிருக்க பாரு, தலையில இன்னும் ஈரம் அப்படியே இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் நீ இப்படியே இருந்தனா அப்புறம் ஜுரங்கிற வந்துட போகுது. உடம்ப பாத்துக்கோ மித்ரா. அப்புறம் உனக்கு ஒரு சின்ன அட்வைஸ். இனிமே இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து குளத்துல எல்லாம் குதிக்காத. ஜஸ்ட் மிஸ் ஆயிருந்தா நீ மேல போய் சேர்ந்திருப்ப. அப்படியெல்லாம் நீ ஈஸியா செத்துறக்கூடாது மித்ரா. நீ செத்து போயிட்டனா பேயா வந்து அலைவ. அது ரொம்ப கஷ்டம் மித்ரா. என்ன நக்கல் அளவு மீறி போய்கிட்டு இருக்கு. நான் நினைச்ச மாதிரி எல்லா விஷயத்தையும் நடத்தி காட்டுறனா இல்லையான்னு பாரு. முடியல. சாரி, தப்பு. இனிமே சிரிக்க மாட்டேன். மித்ரா, என்னது நெத்தியில? ஏய் இரு இரு, வேணாம் வேணாம், இருங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் மேடம். மித்ரா, பாக்குறதுக்கு இப்பதான் நீ ரொம்ப அழகா இருக்க. இப்ப பட்டைய போட்டாச்சு, அடுத்து உன் கல்யாணத்தன்னைக்கு ஒரு பெரிய நாமமா போட்டு விடுறேன். பாக்குறதுக்கு அழகா இருக்கும்.